நம்ம இப்போ எப்படி நேச்சுரல் சீனரி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற பென்சில் வந்து 4B பென்சில். நீங்கள் எங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் நாங்கள் பென்சில் எப்படி பிடிச்சிருக்கோம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம் டேரெக்டாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு படம் வரைய போகிறேன். படம் வந்து பிளெயின் ஷீட்டில் ஃபுல்லாக கட்டமே இல்லாமலும் போடலாம். கட்டம் போடும்போது நமக்கு அந்த ஓரம் வரைக்கும் கரெக்டாக பிளாக் வைப்போம். ஒரு ஃபினிஷிங் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ வந்து ஒரு கட்டம் போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஷேடிங் ஆரம்பிக்க போகிறேன். எங்கேயுமே நான் அவுட்லைன் போடலை, வெளியே கோடு கட்டம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து உள்ள டைரெக்டாக ஷேடு வச்சு படத்தை தொடங்குறேன். கவனிங்க, பென்சில் இதுக்கு நான் உபயோகிச்சிருக்கிறது 4B ஸ்டெட்லர் 4B. இந்த 4Bங்கிற ஒரு கிரேடை வச்சு தான் எல்லா கிரேடையும் கொண்டு வர போகிறேன். விதவிதமான கிரேடை நான் யூஸ் பண்ணுவேன். சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் பென்சிலை எப்படி பிடிச்சிருக்கேன், எப்படி பிடிச்சிருக்கேன் நல்லா கவனிங்க. எப்படி வைக்கல, இப்படி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பேப்பரை எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன துணி எதையாவது எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்படி தேய்ச்சி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுக்கோங்க. அது பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ பென்சிலை நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி தான் பிடிச்சிருக்கேன். இந்த கூரையை நான் எப்படி வரைகிறேங்கிறத பாருங்கள். இப்போ நான் ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு தேய்க்கிறேன், இங்கெல்லாம் ஏன் தேய்க்கலை, இங்கே மட்டும் ஏன் தேய்க்கிறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் மனசில். இது வீடை வந்து முதல்ல நம்ம கோடு போட்டு அழுத்தி பிரித்து வரையக்கூடாதுங்கிறக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலலாம் நான் கோடு போடலை, நேரடியாக அந்த ஷேடுலேயே பிரிச்சிருக்கேன். இன்னொன்று இது எதிர் ஷேடு, கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம், அப்படி தானே. இப்போது கூரையை வந்து நம்ம எடுத்த உடனே ஷேடு வச்சோம்னா வேஸ்ட்டு. நம்ம கூரையில் தான் வெளிச்சம் அதிகமாக படும் வீட்டை விட. அதனால கூரை வெள்ளையை விட்டுட்டு பின்பகுதியை பேக்ரவுண்டை வந்து நம்ம முதல்ல கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு வைக்கிறதா, சும்மா வச்சுட்டு விட்டுட்டேன். இப்போ கூரை வீடும் தெரியுது, பின்பக்கம் பேக்ரவுண்டும் தெரியுது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதில் வந்து அந்த வீட்டோட நிழல் ஷேடோ. இது படம் முடித்த பிறகு முழுசாக இந்த ஷேடோ வந்து தனியாக தெரியாது. இருந்தாலும் முதல்ல இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து பின்பக்கம் புதர்கள் மரங்கள் இருக்கிற மாதிரி காட்டணும்.
எது பண்ணாலும் கீழே நல்ல டார்க்காகவும் மேலே கொஞ்சம் லைட்டாகவும் பண்ணணும். இதுதான் சரியான முறை. முதல்ல சும்மா இருட்டா தேய்ங்க. அது புதர் மாதிரி தான் இருக்கணும்லாம் முதல்ல யோசிக்க வேண்டாம். முதல்ல சும்மா இருட்டா தேய்ங்க. அந்த இடம் வந்து இருட்டு ஆகணும். ஏன்னா நமக்கு வெளிச்சம் இங்கேருந்து வருது, இங்கேருந்து இப்படி வருது வெளிச்சம். அதனால தான் ரொம்ப அங்கே நம்ம பண்ணலை. இந்த பக்கம் ஷேடை ரொம்ப போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு பக்கம் நான் சரியாக அழுத்தம் கொடுக்கல. அழுத்திட்டேன்னா இதுவும் சேர்ந்துடும். சேர்ந்துச்சா நமக்கு அந்த ஸ்கெட்ச் தெரியாது. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு மரம் போடுறேன் பாருங்கள். மரம் நேராக தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மரம் எப்படி வேணாலும் வளைஞ்சு இருக்கலாம். இதுக்கு முந்தின வீடியோ மரம் வரைஞ்சி காட்டும்போது இதை கவனிச்சிருக்கீங்க. அதனால இதை கொஞ்சம் வேகமாக வரைகிறேன். இதுக்குரிய விளக்கம் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்குது. அதனால் நீங்கள் அதை இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று வரைகிறேன். இந்த மரம் வந்து கொஞ்சம் லைட்டாக வரைகிறேன். இங்கே வந்து டார்க்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போகிற எந்த படமாக எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தான் காட்டும். இதுக்கு முன்னாடி ஒன்று போடுறேன், அதை இன்னும் லைட்டாக போடுறேன். கொஞ்சம் சின்னதாகவும் பண்ணுறேன். இப்போ இலையை போடுறேன். இலையை போடும்போது இந்த தூரமாக உள்ள மரத்துக்கு ரொம்ப கிளியராக தேய்க்கக்கூடாது. இவ்வளவுதான். தெரிஞ்சும் தெரியாமல் தான் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது பண்ணுறேன், அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணுறேன். இப்போ பாருங்க, இதுக்கு முந்தின படத்தில் மரம் வரையும் போது இலையை கொஞ்சம் கிளியராக இலை மாதிரி காமிச்சேன். இதில் நான் அப்படி காட்டல, பென்சிலை கொஞ்சம் சுத்துற மாதிரி பண்ணுறேன். கவனிங்க, தெரியும். போட்டாச்சு. அடுத்து பின்னாடி உள்ள மரம், இதை வந்து இன்னும் டார்க்காக போடுறேன். எல்லாமே சுத்துறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய மரத்தில் உள்ள இலையை இவ்வளோ பெரிய பேப்பருக்குள்ளே ரெடியூஸ் பண்ணும்போது அந்த இலை ஒன்று ஒன்றும் நமக்கு தெரியாது. எல்லாம் மொத்தமாக தான் தெரியும். ஒரு பஞ்சு பொதி மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி பண்ணினா தான் அதில் ஒரு இயற்கையான தோற்றம் தெரியும். நல்லா டார்க்காக பண்ணலாம்.
இப்போ பண்ணிட்டேன். அடுத்து என்ன செய்கிறேன் பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாதை இருக்கிற மாதிரி காட்டுறேன். அந்த பாதையை விட்டுட்டு வெளிப்பக்கமாக ஷேடு வைக்கணும் லைட்டாக. அதுக்கப்புறம் கவனிங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் உங்களுக்கே இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கல் பாறை, அந்த கல்லை விட்டுட்டு வெளிப்பக்கமாக கொஞ்சம் ஷேடு வைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு கல்லுக்கும் ஷேடு வைக்கிறேன். ஒவ்வொரு கல்லையும் இந்த இடது பக்கமாகவும் கீழையும் ஷேடு வைக்கிறேன். வெளிச்சம் அந்த பக்கத்துலேருந்து வர்றதுனால அப்போது கல்லுக்கு எதிர்பக்கம் உள்ள அந்த தரப்பகுதி வந்து நல்லா இருட்டாகும். அப்போ தான் கல் தனியாக தெரியும், பளிச்சுன்னு தெரியும். இது போக அங்கங்கே சின்ன சின்ன கல் மாதிரி மண் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி காட்டணும். பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, முக்கியமான பகுதியில் வந்து தண்ணிக்குள்ள அதனுடைய பிரதிபலிப்பை காட்டலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இதை பல விதத்துலையும் காட்டலாம். அதில் இது ஒரு வகை. இப்போ நான் முக்கியமாக இந்த வீட்டுடைய இந்த வெளிச்ச பகுதி இங்கே தெரியணுங்கிறதுக்காக அதை விட்டுட்டு மற்ற இடத்துல காமிச்சிருக்கேன். இப்போ மீதி இடத்தெல்லாம் பொதுவாக தெரிஞ்சும் தெரியாமல் தேய்க்கணும். அது போக முன்னாடி தெரியுது மரத்துடைய பிரதிபலிப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக நீ இணைக்கிற மாதிரி ஒரு சில லைனை போடும், 1-2 மட்டும்தான். இந்த லைனும் நல்ல கவனிங்க, இப்படி இருக்கலாம், இப்படி முடிக்கணும், இப்படி முடிக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை தான் நான் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ வீட்டு பக்கத்தில் 1-2 வேலி இருக்கிற மாதிரி காட்டலாம். படத்தை எப்படிலாம் மெருகூட்டலாமோ அப்படி உங்கள் கற்பனைக்கு நீங்கள் பண்ணலாம். அங்கங்கே ரொம்ப இப்படி சின்னதாக டிக் மாதிரி போடுங்க, பறவைகள் பறந்த மாதிரி தெரியும். இப்போ கூரையில் கொஞ்சம் டச்சப் பண்ணுறேன். படம் முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள்,